So good evening students. Today we'll see the current affairs analysis data from 16th Feb 2022. First news related to the digital land marking, digital mapping of land. So இது சம்வித்தா அப்படின்ற ஒரு ஸ்கீம், that is SVAM Mitha scheme, that is survey of village mapping with improvised technology in village areas. So drones வந்து பயன்படுத்துறாங்க village ஏரியால mapping பண்றதுக்கு. Mainly drones were used. இதன் மூலமா வந்து லேண்டோட border area, geographical areas will be covered. It is under the Ministry of Panchayat Raj. பஞ்சாயத் ராஜ் கீழே வரும் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் த டிபார்ட்மெண்ட்ஸ். அப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது யாருன்னா சர்வே ஆஃப் இந்தியா. தே ஆர் த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. இதோட மெயின் பர்பஸ் வந்து லேண்ட்ஸை வந்து டிஜிட்டலைசேஷன் பண்றது. இன்னைக்கு ஒரு கிராமத்தை வில்லேஜ் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வில்லேஜில் லாட் ஆஃப் பீப்புள் வில் ஹேவ் லேண்ட்ஸ். அந்த லேண்டை வந்து டிமார்கேஷன் பண்ணுற டிஜிட்டல் வேல. அதன் மூலம் அந்த லேண்டோட இதெல்லாம் ப்ராப்பராக டிமார்கேஷன் பண்ணப்படும். அப்புறம் அக்யூரசி டிஜிட்டலில் பண்ணுறதுனால அக்யூரசி வில் பி வெரி ஹை. அண்ட் தென் அங்கே என்ன கிராப் இருக்குது அப்படின்றது தெரியும், என்ன மாதிரியான லேண்ட் அப்படின்றது, லைக் புஞ்சை நிலமா நஞ்சை நிலமா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். நோடல் மினிஸ்ட்ரி வந்து பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இதோட லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து டிஜிட்டலைசேஷன் ஆகுறதுனால டிஜிட்டல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இதை வந்து அவங்க லோன் பர்பஸுக்கெல்லாம் பயன்படுத்தும். ஸோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸுக்காக அவங்க யூஸ் பண்ண முடியும் விவசாயிகள். இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பத்திரங்கள் எல்லாம் எடுத்துனா ஓல்டு மாடல் டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த லைக் பேப்பர் வந்து மழையில் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேரழிவில் அது அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஜிட்டலைஸாக இருக்கும்போது அவங்க வந்து இப்போ லோனுக்கு போகிறாங்க அப்படின்னா லோன் கிடைக்காது அவங்களுக்கு. அப்போ டிஜிட்டலைசேஷன் கார்டு கொடுத்துருவாங்க. ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் வில் பி கிவன் ஃபார் த ஃபார்மர்ஸ் ஆஃப் த லேண்ட் ஹோல்டர்ஸ், ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட். ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து இதை போய் லோன் பர்பஸுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ இட் இஸ் அன் அத்தென்டிகேட்டட் கார்டு. அப்புறம் ஹை ரெசல்யூஷன். இந்த லேண்ட் வந்து அந்த மைன்யூட் ஏரியாஸ் வில் பி மார்க்ட் வெரி கிளியர்லி, அதான் அக்யூரசி. அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து டிஸ்பியூட்ஸ் இருக்கும் நிறைய, யாரோட சொத்து அப்படின்றது, அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஃபீச்சர்ஸ் வந்து அக்யூரசி சொன்னால் ஜியோ டேக்கிங் பண்ணுவாங்க, என்னென்ன ஏரியாஸில் என்னென்ன லைக் விவசாயம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி ஸ்கீம். இப்போ ஒரு 100 சிட்டிஸில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மெயின்லி லைக் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் வில் பி கவர்ட். சரியா? ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் 2024 சாரி 2020 April it was announced. ஸோ அதான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். 6 lakh வில்லேஜஸ் இன் பேன் இந்தியா லெவலில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது அப்போ முன்னாடி பண்ணும்போது சில ஸ்டேட்ஸில் மட்டும், ஹரியானா, யூபி போன்ற ஸ்டேட்ஸில் மட்டும் பைலட் ப்ராஜெக்டாக பண்ணாங்க. அது சக்ஸஸாக இருந்ததுனால இப்போ அதை ஆல் ஓவர் இந்தியா பண்ண போகிறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். மோர் தேன் 6 lakh வில்லேஜஸ் ஆர் தேர். அப்புறம் 100 சிட்டிஸ்லையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து பெனிஃபிட் என்ன அப்படின்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். கவர்மெண்ட்டுக்கு வந்து யார் யாரோட லேண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். கவர்மெண்டோட அன்யூஸ் லேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ட்ரோன் அப்ளிகேஷன் வரதுனால இதில் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதன் மூலம் வேலை வாய்ப்புகள் வரும். இந்தியாவோட லேண்ட் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்க முடியும், ஜியோகிராஃபி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமாக எந்தெந்த லேண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும், ரிசோர்சஸ் பர்பஸ் ஆல்சோ. So these are the benefits of this scheme. So second news about the Fasal Bima Yojana. Fasal Bima Yojana பொறுத்த வரைக்கும் 2014-15 it was launched, the financial year. இதோட மெயின் பர்பஸ் வந்து விவசாயிகளுக்கு வந்து இன்சூரன்ஸ், அவங்களோட கிராப்பை வந்து இன்ஷூர் பண்ணுறது. ஃபசல் பீமா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, லைக் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் for all crops, that which means food crops,
all food crops, அப்புறம் you having oil seed crops also. ஸோ இதெல்லாமே வந்து இதில் இன்வால்வ் பண்ணுறாங்க. மெயின்லி கேரிஃப் கிராப் அப்படின்னா 2% ப்ரீமியம் வந்து பே பண்ணணும். ராபி கிராப்ஸ் அப்படின்னா 1.5% ப்ரீமியம் வில் பி பே. இந்த விவசாயிகள் வந்து பே பண்ணால் கமர்ஷியல் கிராப்ஸ் லைக் ஹார்டிகல்ச்சர், ரப்பர், கேஷ் கிராப்ஸ் கேட்டகரி அப்படின்னா 5% ப்ரீமியம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் தான் இதை பே பண்ணுவாங்க சப்சிடைஸ் ரேட்டில். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இட்ஸ் நாட் அ சென்ட்ரல் செக்டார், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அதுக்கு பிறகு இதில் ஏதாவது இழப்பு இருந்துச்சு அப்படின்னா தே ஹாவ் டு பே. இதில் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அண்ட் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னா 90% வில் பி ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதான். அப்புறம் பிரதான் மந்திரி 2.0 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக. இதில் வந்து கிராப் இன்சூரன்ஸ் வந்து 100% வாலண்டரி பேசிஸில் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து லோன் எடுக்கிறவங்க எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் பண்ணணும். விவசாயிகள் கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக லோன் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ் டு த பேங்க் எடுக்கிறவங்க 100% இங்கே லைக் இன்சூரன்ஸ் பண்ணணும். இங்கே வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க, ஓனன்றவங்க பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேட்ஸுக்கும் வந்து லிபரலைசேஷன் கொடுத்தாங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து அவங்க இன்சூரன்ஸை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ தே கேன் கோ பை தேர் ஓன் வே, அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த சப்சிடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 30% ஃபார் இரிகேட்டட் ஏரியா, அன்இரிகேட்டட் ஏரியாஸ் வந்து இன்சூரன்ஸ். 25% வந்து சப்சிடி வந்து இரிகேட்டட் ஏரியாஸ் அப்படின்ற கேட்டகரி சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸோ தீஸ் ஆர் த சேஞ்சஸ் ஹேப்பன்ட். ஃப்ளெக்சிபிலிட்டி டு த ஸ்டேட்ஸ்னா அவங்க வந்து வெளியில போனோம்னா வெளியில போய்க்கலாம். அவங்க ஸ்டேட்ல அவங்களுக்கு தனி இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னா தே கேன் கோ பை தட். இப்போ மகாராஷ்டிராலேருந்து வெளியில வந்திருக்காங்க, தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். இந்த ஃபசல் பீமா யோஜனாவை பொறுத்த வரைக்கும் கிராப் இன்சூரன்ஸ் இதில் இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் என்ன அப்படின்னா, கம்பெனிஸ் வந்து கிளைமிங் வந்து ஒழுங்காக பே பண்ணல அப்படின்ற ஒரு டிராபேக் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த நெகட்டிவ்ஸ் அபவுட் திஸ் ஸ்கீம் ஃபசல் பீமா யோஜனா. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பீட் மாடல் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா ஜிஐசி, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. தே ஆர் த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. பீட் மாடல் அப்படின்னா பீட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க பே பண்ணக்கூடிய ப்ரீமியம்ல 110% ஆஃப் ப்ரீமியம் வில் பி பேட். கம்பெனிஸ் வந்து பே பண்ணும் கிளைம் பண்ணும்போது, அதுக்கு மேல அவங்க பே பண்ண மாட்டாங்க. தட்ஸ் அ கிராஸ் ப்ரீமியம். அவங்க பே பண்ணக்கூடிய ப்ரீமியம் அதில் 110% வில் பி பேட் டு தி ஃபார்மர்ஸ் வென் தேர் இஸ். அதுக்கு மேல பே பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேல வேணும் அப்படின்னா ஸ்டேட்ஸ் கேன் கோஆபரேட். இப்போ இதுல வரக்கூடிய லாபத்தை வந்து இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இதுல இருக்காங்க அப்படின்றப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வில் ஆல்சோ பி தி பார்ட்னர் ஆஃப் திஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதுல இருந்து லைக் இவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ஸ்ல ஷேரிங் எல்லாம் கிடைக்கும். இது வந்து பீடு அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மகாராஷ்டிராவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 80-110 ஃபார்முலா அப்படின்னு பேரு. இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பீட் மாடல். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து இப்போ மகாராஷ்டிரா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் வை தே கேம் அவுட் ஃப்ரம் திஸ் ஃபசல் பீமா யோஜனா. ஸோ அது மாதிரி மேரேஜ் ஸ்டேட்ஸ் கொஞ்சம் டாப்ல போனேன்னா யூ கேன் சி த பிகினிங் ஆஃப் த டாபிக். தெலுங்கானா, ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ், பீகார், குஜராத், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் இவங்க எல்லாமே இந்த ஸ்கீம்ல இருந்து வெளியில வந்த லைக் ஸ்டேட்ஸ். அது மாதிரி இப்போ மகாராஷ்டிரா அதில் சேர்ந்துருக்கேன். தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். The next news related to Organization for Islamic Cooperation. இது வந்து அவங்க வந்து இந்தியாவில் ஹிஜாப் இஷ்யூவை பற்றி அவங்க வந்து கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. தட்ஸ் வை லைக் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கவுண்டர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். நோ நீட் டு கோ இன் டெப்த். இட் வாஸ் கிரியேட்டட் இன் த இயர் 1969. OIC மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நோ நீட் டு கோ இன் டு த கிரிட்டிசிசம்ஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எக்ஸெட்ரா. OIC, it's the second largest after the United Nations group pro, second largest OIC. It was created in the year 1969. 57 members are there. And then இவங்களோட purpose to protect the Islam people.
ஆல் ஓவர் த வேர்ல்ட் இஸ்லாம் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெதா இன் சவுதி அரேபியா. The purpose to protect the culture and the peopleோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் ஹார்மனியை வந்து நிலைநிறுத்துறது இஸ்லாமிக் பீப்புள். இந்தியா வந்து கிட்டத்தட்ட 12% பாப்புலேஷன்ஸ் வேர் முஸ்லிம்ஸ். இந்தியா வந்து நிறைய வாட்டி இதில் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் டு ஜாயின், பட் இட் வாஸ் ரிஜெக்டட் பிகாஸ் பாகிஸ்தான் இஸ் அகெயின்ஸ்ட் அஸ். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ப்ளஸ் காஷ்மீர் வந்து நம்ம அபகரித்து வச்சிருக்கோம் அப்படின்றத ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷன் வந்து அதை லைக் உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஸோ அவங்க அதை சப்போர்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தானோட கிளைம். தட்ஸ் வை இந்தியா வாஸ் நாட் அலோட். ஆனால் பங்களாதேஷ் போன்ற கண்ட்ரிஸ், ஈவன் சவுதி அரேபியா, யுஏஇ போன்ற கண்ட்ரிஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க டு ஜாயின். இந்தியா ஹேவ் டு ஜாயின். அதில் பங்களாதேஷ் வந்து அட்லீஸ்ட் இவங்களுக்கு வந்து லைக் மெம்பர் ஸ்டேட்டஸ் கொடுக்கலன்னா கூட யூ ஹாவ் டு கிவ் சம் ஸ்டேட்டஸ், டெம்பரரி ஸ்டேட்டஸ் ஆச்சு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் இட் வாஸ் நாட் ப்ரொவைடட். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் பாகிஸ்தான் இஷ்யூ, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ வில் ஹேவ் டு ஸ்டடி. அது மாதிரி நமக்கும் ஓஏசிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இப்போ இப்படி ப்ராப்ளம் இருக்கும்போது யூஏஇல கெஸ்ட்டாக நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அட்டன் பண்ணியிருந்தாங்க 2019 when புல்வாமா அட்டாக் ஹேப்பன். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு ஓஐசி. தென் ஃபோர்த் நியூஸ் ரிலேட்டட் டு ஆன்டி மாப் லிஞ்சிங். மாப் லிஞ்சிங்னா த குரூப் ஆஃப் பீப்புள் கேதர்ட் and then they will start killing the innocent people because of rumors, cow, ரிலீஜியஸ் கேட்டகரி, கேஸ்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரியான இஷ்யூஸுக்கு வந்து லைக் மாப் லிஞ்சிங் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. 2014க்கு பிறகு தான் இந்த மாப் லிஞ்சிங் அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப பிரபலமாச்சு. ஆனால் கவ் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற பேரில் கவ்வை விற்க கொண்டு போகிறவங்கள போய் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அது மாதிரி ரிலீஜியஸ் லிஞ்சிங்ஸ், அது மாதிரி குழந்தைங்க கடத்துறாங்க அப்படின்ற ரூமர்ஸ்னால லிஞ்சிங்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஆன்டி மாப் லிஞ்சிங் அப்படின்ற லாஸ் வந்து நிறைய ஸ்டேட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணா. அதில் மணிப்பூர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இன்ட்ரடியூஸ் திஸ் லா. ஆனால் எந்த ஸ்டேட்லையுமே ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை அப்படின்றது தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பாஸ் பண்ண பில் வந்து பெண்டிங்லேயே இருக்கு. அதுக்கான ரீசன் வந்து இட்ஸ் அ கவர்னர் ரிசர்வ்டு பில் டு தி அண்டர் ஆர்டிகல் 200 கவர்னர் ரிசர்வ் டு தி பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் கிட்ட போனோம் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹேவ் டு கிவ் அப்ரூவல். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து 3 இம்பார்ட்டன்ட் விஷயங்களை பார்ப்பாங்க. சென்ட்ரல் லாஸ் கூட அது வந்து லைக் தடுக்கிற மாதிரி சென்ட்ரல் லாஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எதிராக இருக்கக்கூடாது. ரெபகன்சி ஆஃப் த ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் லாஸ் பார்ப்பாங்க. அந்த டீவியேஷன்ஸ் வந்து நேஷனல் அந்த சென்ட்ரல் பாலிசி அதுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் பார்ப்பாங்க. அந்த லீகல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி. இப்போ இது 3 ஓகே அப்படின்ற பட்சத்தில் பிரசிடென்ட்டுக்கு அவங்க வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வில் கிவ் ரெக்கமெண்டேஷன், அதர்வைஸ் இட் வில் பி இன் பெண்டிங். அதான் இஷ்யூஸ். அதனால தான் நிறைய ஸ்டேட்ஸில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை அப்படின்றது லைக். அப்புறம் மாப் லிஞ்சிங் அப்படின்றதுல இப்போ கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், மணிப்பூரில் லைக் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் அதை இனிஷியேட் பண்ணதில் இன்னும் பாஸ் பண்ணப்படலை, பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை சைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ் இட் வில் அஃபெக்ட் தி சென்ட்ரல் பீப்புள், அஃபிஷியல்ஸையும் அது பாதிக்கும். அதனால் அது வந்து பண்ணலை. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். 2017 என்சிஆர்பி வந்து முதலாக கவு லிஞ்சிங்கான டேட்டா எடுத்தாங்க. அது ரிலீஸ் பண்ணப்படலை. இன்றைக்கும் அது அஃபிஷியலாக கிடையாது. ஐபிசியில் மாப் லிஞ்சிங்கை தடுக்கிறதுக்கான எந்த ப்ரொவிஷன்ஸுமே கிடையாது. ஐபிசி அண்டர் 300 and 302 தான் லைக் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போய் அடிக்கிறது, இட்ஸ் த்ரெட்டனிங் டு மர்டர் அப்படின்றதுல மர்டர் சார்ஜ் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொண்டு வரப்படணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகிளோட எக்ஸ்பிளனேஷன். வை மாப் லிஞ்சிங் இஸ் நெசசரி அப்படின்னா மைனாரிட்டி பீப்புள் அண்ட் தென் இன்னசென்ட் பீப்புள்ஸ் வில் பி டார்கெட்டட் ஃபார் திஸ். ஸோ அதை தடுக்கிறதுக்கு வி நீட் மாப் லிஞ்சிங் ஆக்ட் மற்ற ஸ்டேட்ஸில் கொண்டு வரணும் அப்படின்றது ரெக்கமெண்டேஷனில் சொல்கிறாங்க. Then Ministry of like next news related to Minority Educational Institution Right to Education Act அடிப்படையில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய
minority educational institutions la education category we having article 21 sorry yeah 21A அடிப்படையில் we having right to education for 6 to 14 years. அதன் அடிப்படையில் we having right to education act 2009 it was in implementation. 6 to 14 years இருக்கக்கூடிய words we are providing free education, compulsory education. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தவிர மற்ற ஸ்கூல்ஸ்ல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல 25% will be provided reservations for the SC/ST backward people, socially educationally backward people. அப்புறம் SC/BC, அப்புறம் முஸ்லிம்ஸ், differently abled people, yeah, differently abled people. So they will be given 25% reservation. இப்போ இது வந்து மதராசாஸ் அப்புறம் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பொருந்துமான்னு கேட்டாச்சுன்னா எல்லாருக்குமே இந்த கேட்டகரி பொருந்தும் when implementing. ஆனால் ஆர்டிகிள் 29, 20, 30 அடிப்படையில் they are minorities. ஸோ மைனாரிட்டிஸ் அப்படின்றவங்க ஆர்டிகிள் 30 அடிப்படையில் they can have their religious institution, educational institution to protect the interests of the minority people, to conserve their interest. அதன் அடிப்படையில் மதராசாஸ் இதெல்லாமே இன்னைக்கு இருக்கு. வேதிக் பாதசாலாஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதில் வந்து ஆர்டி ஆக்டில் வந்து செக்ஷன் 515 அண்ட் செக்ஷன் 14 வாஸ் ஆடட். இந்த ரெண்டு செக்ஷன்ஸும் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி எதுக்கு அப்படின்னா மதராசாஸ்ல பாதசாலா வேதிக் பாதசாலாஸ்ல எல்லாமே வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து அப்ளிகபிள் கிடையாது அப்படின்ற அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை சேலஞ்ச் பண்ற விதத்துல தான் இப்போ ஒரு கேஸ் வந்திருக்கு. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இட்ஸ் வேலிட், த அமெண்ட்மெண்ட் வில் பி வேலிட். ஏன் அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மதராசாஸ் வேதிக் அவங்களோட பர்பஸ்க்காக கிரியேட் பண்றாங்க. அதுல போயிட்டு நீங்க ரிசர்வேஷன்ஸ் கேட்கறது அவங்களோட கம்யூனிட்டி வளரணுன்றதுக்காக தே ஆர் கிரியேட்டிங் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதில் போய் ரிசர்வேஷன் கேட்கறது இட் இஸ் ஃபேக் அப்படின்றத கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் லைக் வேர்ட்ஸ் கோட்டட் பை தி கோர்ட். அதில் பாக்ஸில் இருக்கும் உங்களுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு. ஸோ யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் தி PDF. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் 6th நியூஸ் ரிலேட்டட் டு ரிவர் தேவிகா அப்படின்றது. தேவிகா இட்ஸ் அ ரிவர் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் சுதோதா மகாதேவ் டெம்பிள் ஏரியாவில் இது ஒரிஜினேட் ஆகுது. நோ நீட் டு கோ இன் டீப். இந்த ஆர்டிகிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த தேவிகா ரிவர் வந்து இட்ஸ் அ லைக் இந்த ரிவர் வந்து கங்காவோட ஒரு பார்ட்ன்றாங்க. தட் இஸ் நாட் ட்ரூ, பட் இட் வாஸ் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் சுதா மகாதேவ் அந்த டெம்பிள் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து அது ஒரிஜினேட் ஆகுது. அப்புறம் ரவி ரிவர்ல போய் கலந்துரும். அதில் ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். நோ நீட் டு கோ இன் டீப். உதம்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் கேட்டாங்க மேட்ச் த ஃபாலோயிங்ல இந்த ரிவர்ஸ் எல்லாம் வைப்பாங்க, மற்ற ரிவர்ஸ் கூட இதை சேர்த்து வைப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு நோ தட். தட் இஸ் எனஃப். தென் 7th நியூஸ் ரிலேட்டட் டு ஹிஜாப். தட் இஸ் பப்ளிக் ஆர்டர் அப்படின்ற வேர்டு. வி நோ தட் ஆர்டிகிள் 25 டாக்ஸ் அபவுட் யூ பீப்புள் ஹாவ் த ரைட் டு freely profess, practice, propagate your religion, freedom of conscience. You can practice your religion, you can profess your religion, you can propagate your conditions enna subject to public order, morality and the health of the country அடிப்படையில் you can do it. ஆனா the government can restrict, the state government, the central government can restrict while there is a public order issues, while there is a like morality issues and health அடிப்படையில் they can make restrictions. அதான் அந்த 25 சொல்லுது. You have the right to profess, you have the right to propagate your religion, அப்புறம் like practice, then you can conscience your religion, உங்களோட conscience சொல்லுது. ஆனால் பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, டீசென்சி ஆஃப் த கண்ட்ரி, நம்மளோட கண்ட்ரியோட இன்டெகிரிட்டி யூனிட்டியை பாதுகாக்கிறதுக்காக பப்ளிக் ஆர்டர் அப்படின்ற பேர்ல நிறைய வாட்டி தடுத்துருக்காங்க. யூ கேன் பேன் ரிலீஜியஸ் ப்ரோக்ரஷன்ஸ், இந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் வந்து பப்ளிக் ஆர்டர் அப்படின்ற பேர்ல. பப்ளிக் ஆர்டர் அப்படின்றது எங்க வருது அப்படின்னா 7th ஷெட்யூல்ல ஸ்டேட் லிஸ்ட்ல வருது. ஸோ இதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் ஸ்டேட்டுக்கு தான் இருக்கு. இப்போ கர்நாடகா இஷ்யூலையும் வந்து உங்களுக்கு ஹிஜாப் இஷ்யூல அவங்க கொடுத்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஸோ இட் வாஸ் இன் லோவர்.
கர்நாடகா எஜுகேஷன் ஆக்ட் 1983ல ஃபிஃப்த் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. அதில் அவங்க மெயினாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வியரிங் வியரிங் எ ஹெட் ஸ்கார்ஃப் இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து அது பப்ளிக் ஆர்டரை கெடுக்கும் அப்படின்றது. ஸோ அது எந்த அளவுக்கு பப்ளிக் ஆர்டரை கெடுக்கும் அப்படின்றத கோர்ட் தான் சொல்லணும். ஸோ வி கான் ஜட்ஜ் ஆன் தோஸ் இஷ்யூஸ் பிகாஸ் இட் வாஸ் இன் கோர்ட். மெயினாக இதுக்கு முன்னாடி இருந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல எல்லாமே வந்து நீங்கள் ரிலீஜியஸ் ஒரு பப்ளிக் ஆர்டர் அப்படின்ற இஷ்யூவில் நீங்கள் பேன் பண்ணுறீங்க. ஒரு ரிலீஜியஸ் மேலாஸாக இருக்கட்டும், ரிலீஜியஸ் டான்ஸாக இருக்கட்டும், ரிலீஜியஸ் ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், அது வந்து ஒரு பீப்புளை பாதிக்குது, ஒரு சின்ன குரூப்பை பாதிக்குது அப்படின்ற பேரில் நீங்கள் பேன் பண்ண முடியாது. லார்ஜர் பீப்புளை அது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு வில்லேஜை ஒரு 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 சிட்டியை பாதிக்குது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு செட் ஆஃப் பீப்புளை பாதிக்குது, லார்ஜர் பீப்புள் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஒரு சிங்கிள் பர்சன் அல்லனா ஒரு 10% மட்டும் பாதிக்குது அப்படின்ற வகையில் நீங்க பேன் பண்ண முடியாது. ஒரு லார்ஜ் பீப்புளை இட்ஸ் அஃபெக்டிங் தென் யூ கேன் பேன் இட். அதான் பப்ளிக் ஆர்டர் அப்படின்றது. ஸோ கவர்மெண்ட் வந்து இனி என்ன ஸ்டாண்ட் எடுக்கும் அப்படின்றது, ஹைகோர்ட்ல இந்த கேஸை வந்து திருப்பி சுப்ரீம் கோர்ட் அனுப்பியிருக்காங்க. இனியும் ஹைகோர்ட் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் யூ கேன் அப்பீல் டு தி சுப்ரீம் கோர்ட். We have to wait and see for the judgment. The next news related to Karnataka only. ஆன்லைன் கேமிங். இப்போ ரீசெண்டாக ஆன்லைன் கேமிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, கர்நாடகா, வேற சில ஸ்டேட்ஸில், தெலுங்கானா இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பேன் தி கேம்பிளிங். இட்ஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கனால இதையும் நம்ம தான் முடிவெடுக்க முடியும், ஸ்டேட் தான் முடிவெடுக்க முடியும். அப்படி நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இந்த 3 ஸ்டேட்டுமே வந்து இம்பார்ட்டண்டாக சட்டங்கள் ஏற்றிருந்தோம். ஈவன் இன் கேரளா ஆன்லைன் ரம்மி வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்றது ஃபைனலி 3 ஸ்டேட்ஸில் அது ஸ்ட்ரக் டவுன் பண்ணப்பட்டிருக்கு. தெலுங்கானாவில் மட்டும் ஸ்டில் வேலிட். கேரளாலையும் பேன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ கேரளாலையும் அந்த லா வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ கர்நாடகாலையும் ஸ்ட்ரக் டவுன் பண்ணப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஸ்ட்ரக் டவுன் பை தி ஹை கோர்ட்ஸ். அதுக்கு என்ன சொல்லணும்னா ஆர்டிகல் 19 and 21. இப்போ ஆன்லைன் கேம் அப்படின்றது இட்ஸ் அ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ்ட் பை அ கம்பெனி. ஸோ அப்போ அது அவங்களோட ப்ரொஃபஷன் லைக் பண்ணுறது தடுக்குது. அது மாதிரி ஆர்டிகல் 21 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நீங்கள் ஆன்லைன் கேம் விளையாடுறதுன்றது சிலருக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டட். ஸோ தே ஆர் டூயிங் அண்டர் திஸ் ஆர்டிகல் 19 and 21. சரியா? ஸோ அது லிபர்ட்டி, ஃப்ரீடம் ஆஃப் லிபர்ட்டி. இப்போ கேம் விளையாடுறது பீப்புள் கிட்ஸ் ஆர் டூயிங் ரைட் அப்படின்ற கேட்டகரியில் அது கொடுத்துருக்காங்க. அதில் கேம் ஆஃப் ஸ்கில் அண்ட் கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்ற 2 விஷயம். கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னா இப்போ ஃபிசிக்கலாக நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்க, இதன் மூலம் வரக்கூடிய இது. கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னா அது ஸ்கில் இருக்கும், ஆனால் அதில் மெயின் விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா சான்சஸ். அப்படின்னா நீங்கள் லைக் ஒரு சூதாட்டம் விளையாடுறீங்க, ரம்மி விளையாடுறீங்க, இல்லைன்னா ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா அதில் சான்சஸ் இருக்குது, ஸ்கில் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஆனால் சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவுட்புட் ரிசல்ட் கொடுக்குறதுல. ஸோ அதன் அடிப்படையில் யூ கேன் பேன், சான்சஸ் அடிப்படையில் பெட்டிங் இதெல்லாம் பேன் பண்ண முடியும். நம்ம இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த 3 லாவையும் ஸ்ட்ரக் டவுன் பண்ணதுக்கான ரீசன் ஆர்டிகல் 19 and 21 நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லைக் நிறைய டெத் வந்து நடக்குது அப்படின்றது ஒரு ரீசனாக இருந்தாலுமே நீங்கள் அதாவது ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணணும். பேன் பண்ணுறதுனால இந்த மாதிரியான அடிக்ஷன்ல இருந்து வெளியில கொண்டு வர முடியாது. ஸோ யூ ஹாவ் டு மானிட்டர். அதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் அத்தாரிட்டி டு ஸ்டாப் தோஸ் திங்ஸ், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறத அப்படின்றத கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் ஃபைனல் நியூஸ் அபவுட் தி ஐபிஓ issued by the LIC. ஸோ இதை கொஞ்சம் எலாபரேஷனாக வச்சுக்கோ போர்டு. ஐபிஓ அப்படின்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். முதல்ல ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து விற்க வர்றது. அது ப்ரைவேட் கம்பெனிஸும் பண்ணலாம், கவர்மெண்ட் கம்பெனிஸும் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த கம்பெனிக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அவங்களோட டர்ன் ஓவர் வந்து கண்டினியூஸ் 3 இயர்ஸில் 1 crore மேலே இருக்கணும். அண்ட் தென் அவங்களோட அசர்ட் வேல்யூ வந்து 3 crore மேலே இருக்கணும். இட்ஸ் அ கண்டிஷன்ஸ். லிஸ்டிங் பண்ணுறது சும்மா நீங்கள் போய் லிஸ்டிங் பண்ணிட முடியாது. இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு போய் லிஸ்டிங் பண்ண முடியாது. இப்போ எல்ஐசியோட ஐபிஓ ப்ராசஸ் வில் பி டன் இன் த ஃபார்மட் ஆஃப் 100% ஓன்ட் பை தி எல்ஐசியோட ஓனர் யாருன்னா 100% பை தி கவர்மெண்ட். இதில் இன்னும் அவங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணலை.
இப்பதான் 5% டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. அதோட வேல்யூ வந்து 60,000 crore சொல்றாங்க. இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க QIP, that is qualified institutional investors will be there. அப்புறம் foreign institutional investors, that is foreign portfolio investors. அப்புறம் you having fund, mutual funds can invest. அது மாதிரி பென்ஷன் ஃபண்ட்ஸ் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. சிங்கப்பூர், கனடால தான் உங்களுக்கு பென்ஷன் ஃபண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் நம்ம சைடில். அது எல்லாமே ரிசர்வேஷன் கேட்டகரியில் போகும். இப்போ லிஸ்டிங்கில் வர்றது, பங்கு வர்த்தகத்தில் வெளியில் வர்றது கம்மியாக தான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக தான் மீதி வந்து உங்களுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னா யார் அப்படின்னா, ரீட்டைல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் லைக் 2 lakh மேலே, லெஸ் தேன் 2 lakh வரைக்கும், 2 lakh வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றவங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். மோர் தேன் 2 lakh வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றவங்க இட்ஸ் ஹை வர்த்தி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஹை வர்த்தி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். இது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு there is a process called as ரெட் ஹியரிங் ப்ராசஸ். அது இப்போ டிராஃப்ட் ஆஃப் ரெட் ஹியரிங் அப்படின்ற பேர்ல உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல நீங்க நேற்றுக்கு தொடர்ந்து பாக்குறீங்க. செபி கிட்ட வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் எல்ஐசி. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல அது ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும், எல்ஐசி வந்து இப்போ விற்க போறாங்க அப்படின்னா they will submit the red hearing draft, red hearing process to the SEBI. SEBI வந்து like there is a merchant bank will be there, they will give and get, இவங்க ஓகே சொல்லணும், அதுக்கப்புறம் இவங்க they will give approval. then the 5% shares வந்து இப்போ like எத்தனை 5%க்கான ஷேர் 60,000 crore வச்சுக்கோங்க. 60,000 crore is the value. அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ வந்து I can tell 1000 போட்டோம் அப்படின்னா எத்தனை ஷேர்ஸ் வரும்? 60,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் 1 rupee அப்படின்னா how much shares will be there? 60,000 crore shares. ஒரு 100,000 crore அப்படின்னா 60 crore shares will be there. 60 crore shares. அப்ப இந்த 60 crores-க்கும் 60 crore shares-க்கும் they will announce a bidding. இப்போ இது அப்ரூவல் கிடைச்சது, செபி கிட்ட இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. செபி அப்ரூவல் கொடுத்ததுக்கு பிறகு they will announce advertisement. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இவங்களுக்கெல்லாம் போக தான் உங்களுக்கு வரும். அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 1000 அப்படின்றது 1000ல இருந்து நீங்க வந்து 1100 1150 இந்த மாதிரி நீங்க பிட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளாடி யூ கேன் பிட், தட் இஸ் பிட்டிங், ஏலம் கேட்கறது. அதுல 60,000 crore shares, 60 crore shares. அப்ப அதை வந்து டிமாண்ட் பண்றவங்க எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்க அப்படின்றது 70 crores people will bid. 70 crore shares டிமாண்ட் இருக்கும், இல்லைன்னா 1000 crore shares கூட டிமாண்ட் இருக்கும். எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் there is a trustworthy company, so demand will be very high. அப்ப ஒரு குறிப்பிட்ட மெம்பர், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கலான்றதே சொல்லுவாங்க, அது கீழே கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். Then one day the LIC will announce this is the bidding முடிஞ்சதுக்கு பிறகு, டேட் அனௌன்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு they will tell the rate. 1050 is the ஒன் ஷேரோட அவ்வளோ இருக்காது, கம்மியாக தான் இருக்கும், 1050. இதுக்கு பிறகு எல்லாருக்கும் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிறகு இட் வில் கம் இன்டு தி செகண்டரி மார்க்கெட். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி மார்க்கெட். இப்போ எல்ஐசி 5% பண்ணியிருக்காங்க, நாளைக்கு இன்னும் பண்ணணும் அப்படின்னா இதே ப்ராசஸ் தான் FPO, ஃபர்தர் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் ஆர் ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங்னு பேர். ஸோ தீஸ் ஆர் த ப்ராசஸ் ஹேப்பனிங். இதுக்கு ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். இது வந்து உங்களுக்கு சொன்ன QIB, தட் இஸ் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், institutional buyers, and then foreign portfolio investors, mutual fund, pension fund. இப்போ சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபண்ட் கிட்ட எல்லாம் கேட்டிருக்காங்க to invest. So that's all about today's current affairs. Now the time for the MCQ. ஏதாவது doubts இருந்துச்சுன்னா you can let me know via comment section. Now we will see the questions. The first question, Medaram Jatra festival is celebrated by which of the following? Which of the following states? Options are A. Andhra Pradesh, B. Telangana,
C. Karnataka, D. Nagaland. Question number 2. Which of the following statements regarding Lassa fever are correct? Statement number 1. Lassa fever is a zoonotic disease caused by metomyce rats. Statement number 2. About 80% of the Lassa fever cases are symptomatic and hence diagnosed. So options are A one only, B two only, C both, D neither. Question number 3. Which of the following statements regarding Pradhan Mantri Jan Arogya Yojana are correct? So options are, statement number 1, it is a central sector scheme. Statement number 2, it aims providing health insurance cover of 5 lakh per family per year for secondary and tertiary care. Third, it is an entitlement based scheme that targets beneficiaries as identified by latest socioeconomic caste based database. Options are A1 only, B2 only, A1 and 2 only, B2 and 3 only, C1 and 3 only, D1, 2 and 3 only. Question number 4. Which of the following statements regarding National Food Security Act are correct? Statement number 1, overall national food security caters to 67% of the total population. Statement number 2, there is no provision for any commission at the national level or district level under National Food Security Act. Statement number 3, coverage under the acts is under 2 categories: household covered under the Andodaya Anna Yojana and remaining households as a priority households. Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D 1, 2 and 3 only. Question number 5. Which of the following statements regarding Earth observation satellites EOS 4 are correct? Earth observation satellite 4 would provide high quality images under all weather conditions for applications such as agriculture, forestry, food mapping, etc. EOS 4 has been employed on geosynchronous orbit. That is statement number 2. So options are A 1 only, B 2 only, C both, D neither. So now we will see the answers. For question number 1, answer is B. Question number 2, answer is A. Question number 3, answer is B. Question number 4, answer is D. Question number 5, answer is A. So that's all about today's current affairs and MCQ. Hope you people enjoyed. Thanks a lot.